ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு உளுந்து சேர்ந்ததும் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துடலாம். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆறின பிறகு சின்ன சின்னதாக உருட்டிடலாம். ஒரு கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துடலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிடலாம். கரைச்ச மாவில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் உருட்டின உருளைக்கிழங்கு மசாலாவை கடல மாவில் நனைச்சிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். ரெண்டு பக்கம் சவந்துருச்சு. இப்போ போண்டாவை எடுத்துடலாம். இதேமாரி எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.